இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் பண்ணேன். அந்த சிங்கிள் ட்ரேட்லேயே எனக்கு ஒரு 10K ப்ராஃபிட் நான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேலாம் நான் ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கான கரெக்டான செட்டப் வரட்டும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லிட்ரலாக 9:15லேருந்து 12:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரியே இருந்துச்சு. போகலாமான்னு தோணிட்டு இருந்தது. பட் ஆனால் எனக்கு கரெக்டான செட்டப் அமையாததுனால நான் போகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் ஒரு செட்டப், உங்களுக்கான செட்டப் அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ அப்படி நான் உள்ளே போனேன். 12:30க்கு எனக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ அதனால் நான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு 10K நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் 10K ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ எப்படி நான் அந்த செட்டப்பை நான் ஐடென்டிஃபை பண்ணேன், எதனால நான் புட் ஆப்ஷன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன், அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி இதில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி நீங்கள் இதில் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பற்றியும், ஆஸ் அ பிகினராக நீங்கள் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இது ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோஸே கிடையாது, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது. ஸோ லேர்னிங் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுக்கு சீக்ரெட் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஒரு பெய்டு ஒரு கோர்ஸு அல்லது ஒரு விஐபி டெலிகிராம் குரூப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, பேஷன்ஸ் மட்டும்தான் அதுக்கான சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடுக்கான ரீசனாக இருக்க முடியும். எவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அமையும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ட்ரி கொடுத்துடணும், ஏதாவது பை பண்ணி ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துடணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நீங்கள் பாருங்களேன், அவங்க மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் காலையில் அப்சர்வ் பண்ணுறதுக்கே லிட்டராக 9:15லேருந்து 12:30 வரைக்கும் எடுத்திருக்கேன். சரி, நம்ம சார்ட் பார்ப்போமா? இந்த சார்ட்டை பாருங்கள். மார்னிங் ஃபர்ஸ்ட்டு நான் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேலே இருக்க லைன் தான் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் மேலே போகும்போது ரிப்பீட்டட்லி ரிஜெக்ட் ஆகிற ஏரியா. இந்த கீழே இருக்க லைன் தான் சப்போர்ட். ப்ரைஸ் கீழே வரும்போது பையர்ஸ் ஆக்டிவ் ஆகிற ஏரியா இதுதான். இந்த லெவல்ஸ்லாம் நான் சும்மா கெஸ் பண்ணிலாம் ட்ரா பண்ணல, ப்ரீவியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் கூட பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் 9:15லேருந்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். பல சான்ஸ் வந்துச்சு, வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்ட்ரி எதுலேயுமே எடுக்கல, ஏன்னா செட்டப் கம்ப்ளீட் ஆகலை. ட்ரேடில் ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கிறத விட ஒரு ராங் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்களேன், ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸை டச் ஆன உடனே செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ப்ரைஸ் மேலே கண்டினியூ ஆக முடியல. ஸோ ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதனால் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இது கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இது கீழே வரும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அதனால் நான் புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணி சும்மா தோராயமாக ப்ரெடிக்ட்லாம் பண்ணவே இல்லை. கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எனக்கு வந்துடுச்சு. கண்டிப்பாக இங்கே ரெசிஸ்டன்ஸை தொட்டுடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது கீழே வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் அப்சர்வ் பண்ணி வச்சதில்லை. ஸோ என்ட்ரி எடுத்ததும் மார்க்கெட் அதுக்கப்புறமா டவுன் சைடில் மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு லிட்டரலாக எனக்கு அந்த மூமெண்ட்டில் எனக்கு ஒரு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு குவெஸ்டின், நான் ஹோல்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்திருக்கும் தானே அப்படின்னு தான் என்கிட்ட கேட்பீங்க. ட்ரேடில் இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு வெயிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லிட்டரலாக 70,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், 70,000. ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகியிருந்தால் அந்த வாய்ப்பு எல்லாமே என்னை விட்டு போயிருக்கும். ட்ரேடு அப்படின்றது யாராலையும் நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் நான் ஒரு சிம்பிள் ரூல் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். மார்க்கெட் கொடுக்குற ப்ராஃபிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ட்ரேடில் சக்ஸஸ் அப்படின்றது மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறது கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான். ட்ரேடில் ஆக்சுவலி நான் ஃபுல் கேபிட்டல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ தட் நான் ஆவரேஜ் பண்ணி ஏதாவது சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸில் போச்சுன்னா என்னோட மணியை நான் சேவ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கே நான் நிறையா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதில் கொஞ்சம் மணியை தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 12,000 தான் நான் இன்வெஸ்ட் இதில் ட்ரேடில் நான் இது பண்ணியிருந்தேன். அதை வச்சு தான் நான் ஃபுல் ட்ரேடையும் பண்ணேன். ஸோ ஃபுல் கேபிட்டலாக நான் அதை போட்டுருந்தா நல்லா வந்திருக்கும்னு தோணும். பட் ஆனால் நான் அந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஆஸ் அ பிகினராக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு லிஸ்ட் பண்ண. மிஸ்டேக் நம்பர் 1, பிகினர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு ஒரு ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, சரியா? ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் வாங்கணும், ரெட் கேண்டில் வந்தால் விற்கணும்னு சொல்லிட்டு சும்மா பிளைண்டாக பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணவே கூடாது. ஸோ மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம ஒரு செட்டப் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா ஸோ மார்க்கெட் இப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா பிகினிங்கில் அந்த 9:15லேருந்து 9:30, 35 வரைக்கும் மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்மளால் ட்ரேட் அப்படின்றது
ஆஸ் அ பிகினராக ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் மிஸ்டேக் நம்பர் 1. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் எப்போவுமே ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா? மிஸ்டேக் நம்பர் 2, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரியா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கூகுள் மேப் இல்லாமல் ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறது மாதிரி இருக்குது. ஒரு மேப் இல்லாமல் ஒரு ரூட் இல்லாமல் நீங்கள் போகிறது தான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது. ஸோ எங்கே பையர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க, எங்கே செல்லர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றத நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே. மிஸ்டேக் நம்பர் 3, கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டதும் உடனே செல் பண்ணுறது, அதே சப்போர்ட்டை தொட்டதும் உடனே பை பண்ணுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. ஸோ மார்க்கெட்டை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ வந்து அனலைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, எங்கே பையிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் கால் எடுக்கலாமா இல்லை புட் எடுக்கலாமா. ஸோ நீங்கள் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்வியஸாக இதுக்கப்புறம் ஃபால் ஆகுமா, நான் இப்போ 10K நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது நான் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து கீழே விழுமா விழாதா அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் என்ட்ரி கொடுக்கறத விட வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் அந்த செட்டப்காக வெயிட் பண்ணுங்கள். அதாவது எங்கே பையிங் ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் கேபிட்டலையும் ஒரு ட்ரேடில் விடவே கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இது வரும்னு தெரியுதுன்னு சொல்கிறதால ஃபுல் கேபிட்டலையும் கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கடைசியில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கூட எதுவுமே இருக்காது. ஸோ நான் ஜென்ரலாக இந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கே நான் தனியாக ஒரு அமௌண்ட் நான் வச்சுருந்தேன். சரியா? ஸோ எப்போவுமே ஃபுல் கேபிட்டலை நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போடவே கூடாது. ஸோ மினிமம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னால் அவன் கண்டிப்பாக தன்னோட கேபிட்டலை சேவ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா நெசசரியாக இருக்கிறது தான் அவன் கொடுப்பானே தவிர்த்து தன்னோட கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான் அவனோட மெயின் கோலாக இருக்கும். ஃபைனல் மிஸ்டேக் பேராசை அப்படின்றது மோஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கு காமனாக இருக்குது. ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ கூட நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஐயோ வியாழக்கிழமை நான் எடுத்த ட்ரேடில் இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி தான் எனக்கு 70,000 கிடச்சிருக்குமே, நான் 10,000 வெளியே வந்துட்டேனே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் பேராசை அப்படின்றது ரொம்ப பொல்லாது. ஸோ எப்படின்னா கடவுள் நமக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். நமக்கு ப்ராஃபிட் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்கலாம், ஆப்வியஸாக டபுள் ஆக தான் செய்யும். அதே மார்க்கெட் லைட்டாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராஃபிட்டும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு வர ப்ராஃபிட் போதும், இதுக்கு மேலே நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். ஸோ இதுதான் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம கடைசியாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதை விட மேக் பண்ணுறது தான் நல்லது. ஒரே டைமில் மொத்தமாக 1 கோடி கிடைக்கும் போது ஸோ அதனால் ஒரே டைமில் என்னோட ஃபுல் இதையும் கொண்டு வந்து போடுறது தப்பு. சரியா? அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோலேருந்து நீங்கள் கற்றுக்க ஒரு லெசன் என்ன தெரியுமா? ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம், ஆனால் டிசிப்ளின் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த பெஸ்ட் செட்டப், அந்த கம்ப்ளீட் செட்டப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு க்ரீட், அதாவது பேராசை அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டும் உங்ககிட்ட என்றைக்குமே நிலைக்காது. ஸோ செட்டப் வர வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா என்ட்ரி கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதா டக்குன்னு வெளியே வந்துடுங்க. ஸோ கரெக்டான டைமில் நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் நமக்கு சேஃப். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.